ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 2 கோடி வாக்குகளில் 25 லட்சம் வாக்குகள் திருட்டு என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கருத்து கணிப்புகள், தபால் வாக்குகள் காங்கிரசுக்கு சாதகமாக வந்த போதிலும் ஆட்சி திருடப்பட்டிருப்பதாக பரபரப்பு புகார். When every indicator is that the Congress party is going to win, all the polls, all the exit polls are saying it, and this gentleman is very sure and is smiling that the BJP has some vyavastha that is going to show itself. ஹரியானாவில் 8 1 வாக்கு போலியானது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஒரே புகைப்படத்தை வைத்து ஒரு தொகுதியில் 100 வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாகவும் புகார். ஹரியானா வாக்காளர் பட்டியலில் பிரேசில் பெண் மாடலின் புகைப்படம். ஒரே பெண்ணின் புகைப்படம் பல பெயர்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு. காங்கிரசின் வெற்றியை பாஜகவின் வெற்றியாக மாற்றும் சதி நடப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். பீகாரிலும் வாக்கு திருட்டு மூலம் ஆட்சியை கைப்பற்ற பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டு தொடர்பாக பொய்யான தகவலை கூறுகிறார் ராகுல் காந்தி. ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் வாக்குச்சாவடி முகவர்களே எந்த புகாரும் கூறவில்லை என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதில். அரசுக்கு எதிராக இளைஞர்களை போராட தூண்டுகிறார் ராகுல் காந்தி. காங்கிரசின் தோல்வியை மறைக்க அவதூறு பரப்புவதாகவும் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் திருத்தப் பணிகளில் குளறுபடிகள் உள்ளதாக திமுக எம்பி என்ஆர் இளங்கோ குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிலும் பல லட்சம் வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் பேட்டி. இந்த எஸ்ஐஆர் பணியினை மிகுந்த குழப்பத்திற்கு உள்ளாக்கும் வேலைகள் நடந்து கொண்டு வருகின்றன. இதன் விளைவாக பல லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படும் அபாயம் இருக்கிறது. வேலூரில் 32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 37 கோடி ரூபாய் செலவில் மினி டைடல் பூங்காவுக்கும் அடிக்கல். நாமக்கல் மாவட்டம் அண்டகலூரில் ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் 63,300 சதுரடி பரப்பளவில் தரை தளத்துடன் 3 தளங்கள் மற்றும் மேல்தளம் கொண்டு 600 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் கட்டப்பட உள்ள டைடல் நியோ பூங்கா. தமிழகத்தில் நடைபெறவுள்ள 14வது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டிக்கான காங்கேயன் லட்சினை வெளியீடு. போட்டிக்கான வெற்றி கோப்பையையும் அறிமுகம் செய்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கூட்டணி தாமாக அமையும், யாரும் கவலைப்பட வேண்டாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் எடப்பாடி கே. பழனிசாமி பேச்சு. கோவையில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கண்டுபிடிக்க 4.5 மணி நேரம் தாமதம் ஏன்? காவல்துறையினருக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. கூட்டணி நிலைப்பாடு பற்றி முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கி தவிக பொதுக்குழுவில் தீர்மானம். முதல்வர் வேட்பாளர் விஜய் தலைமையில் தேர்தலை சந்திப்போம் எனவும் தீர்மானம் நிறைவேற்றும். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் முதல்வர் கூறியது அனைத்தும் வடிகட்டிய பொய் என தவிக தலைவர் விஜய் விமர்சனம். தமிழக அரசை நோக்கி நீதிமன்றம் கேள்விகளை வீசியுள்ளதாகவும் பேச்சு. பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய், சப்பை கட்டுன்னு நான் சொல்லலை, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க.
2026 தேர்தலில் 2 கட்சிகள் இடையேதான் போட்டி. தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் திட்டவட்டம். ரெண்டாயிரத்தி 26 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக மாறப்போகுது. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் குறித்து அரசு சொல்வது அனைத்தும் பொய்யான தகவல். மொரப்பூர் தருமபுரி ரயில்வே திட்டத்துக்கு இன்னும் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. சேலம் அருகே நடந்த மோதல் விவகாரம் தொடர்பாக பாமக எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட 40 பேர் மீது வழக்கு பதிவு. அன்புமணி ஆதரவாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் நடவடிக்கை. பாமக எம்எல்ஏ அருள் உட்பட ராமதாஸ் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். 7 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. உடுமலை திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் குளிப்பதற்கு 17 நாட்களுக்கு பின் அனுமதி. வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த இரும்பு பாதை சீரமைக்கப்பட்டதால் நடவடிக்கை. சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி தூய்மைப் பணியாளர்கள் போராட்டம். தனியார் மயமாக்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களை கைது செய்தது காவல்துறை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சவரன் தங்கம் 90,000ற்கு கீழ் இறங்கியது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 163க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளி 1,63,000ற்கு விற்பனை. பெண்களுக்கு நிபந்தனையற்ற நிதியுதவி திட்டங்கள் வழங்கும் தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள். ஆண்டுக்கு 1,70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் கரியமில வாயு வெளியீடு வீதம் அதிகரிப்பதில் முதலிடத்தில் இந்தியா. மிகப்பெரிய பருவநிலை மாற்றத்தை சந்திக்கும் என ஐநா எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட காவிரிப்படுகை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிப்பு. ஒன்பது மாவட்டங்களில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு 1000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை தகவல். இழப்பீடு தொகையாக 400 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடுதி குளியலறையில் ரகசிய கேமரா இருந்ததாக பெண் தொழிலாளர்கள் போராட்டம். ரகசிய கேமரா வைத்ததாக வடமாநில பெண் கைது, ஆண் நண்பருக்கு வலைவீச்சு. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்து ஊர் திரும்ப ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள். ரயில்களில் ஏற முண்டியடித்து சென்றதால் கூட்ட நெரிசல்.
நடப்பாண்டில் முதல் முறையாக 103 அடியை எட்டிய பவானிசாகர் அணை நீர்மட்டம். அணையிலிருந்து பாசனத்திற்காக 2700 கனஅடி நீர் வெளியேற்றம். ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி சிவன் கோயில்களில் அன்னாபிஷேகம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோளிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்ய பொங்கப்படும் 100 மூட்டை அரிசி.